அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி கிட்ட சுதாகர் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். உங்கள் பொண்ணு இனியாவை வந்து நியூஸ் சேனலில் பார்த்ததுனால இனியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்ல கோபி வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே செந்தில் வந்து கோபியை கூட்டிகிட்டு போய், என்னடா யோசிக்கிற, நீ டக்குன்னு சரின்னு சொல்லி, இவ்வளோ பெரிய எம்டி அவர் வந்து உன் பொண்ணு கொடுக்குறாருன்னு சொல்லும் போது நீ ஏன் யோசிக்கிற, வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்புறம் கன்வீனியன்ஸ் பண்ணிப்பேன், நீ முதல் சாருக்கு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோபியை ஓகே சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம கோபியை சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர்கிட்ட சொல்லிடுறாங்க. சுதாகர் வந்து சரி ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்து நான் வீட்டில் பேசுகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை அனுப்பி விடுறாங்க. கண்டிப்பாக இதில் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மூலிமா போனோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய மைண்ட் செட்டோடு தான் நம்ம சுதாகர் வந்து இப்படி மூவ் பண்ணியிருக்காரு. இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுங்கிறத பற்றி யோசிக்காமல் முட்டாள்தனமாக நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா, இனியாவையும் வீட்டில் இருக்கிற யாரோட பர்மிஷனும் கேட்காம ஓகே சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, செந்திலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்புது, டே செந்தில், இவ்வளோ பெரிய சம்மந்தம் இனியாவுக்கு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, ஆனால் அவர் எதுக்காக எங்கள் பொண்ணை சூஸ் பண்ணாருன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாங்க. செந்தில் வந்து, இங்கே பாருடா கோபி, நீ வந்து உன் பொண்ணுக்கு நல்ல லைஃப் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்த, அவரும் அவங்க பையனுக்கு நல்ல பொண்ணு வேணும்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களோட பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நீ ஓகே சொல்லிட்ட. இதே விஷயத்த நீ உன் அம்மாக்கிட்டேயும் இனியாக்கிட்டேயும் பாக்கியாவுக்கும் சொல்லி புரிய வை, அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. உடனே கோபி என்ன பண்ணா, சரி செந்தில் நீ கிளம்பு, நான் வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனது ஈஸ்வர் வந்து, என்ன கோபி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எங்கடா போயிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வர் கேட்க, இல்லைம்மா அதான் என் ஃப்ரெண்டு செந்தில் கால் பண்ணால் டின்னர் போகிறேன்னு சொன்னேன்ல, ஆனால் அங்கே போனால் டின்னருக்கெல்லாம் நான் போக கிடையாது, அவன் வந்து யாரோ உங்கள் கம்பெனியோட எம்டி வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. என்னடா இது, என்ன நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. நம்ம கோபி சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நம்ம ஈஸ்வரி என்னெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.